பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 21/2025 ஆகிய இந்த நன்னாளுக்காக ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கின்றேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ளே எப்படி நுழையும்? ஊசியின் காது என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்திலே ஐ ஆஃப் த நீடில் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐ ஆஃப் த நீடில் ஒரு பெரிய பட்டணத்தின் நுழைவாயிலே பெரிய கதவு இருக்கும். அந்த கதவுக்கு கீழே ஒரு சின்ன கதவு இருக்கும். அந்த பெரிய கதவு திறக்கும் போது வியாபாரிகள் தங்களுடைய சரக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கனரக வாகனங்கள் போன்ற காரியங்கள் எல்லாம் உள்ளர போகும். இந்த சின்ன கேட்டுக்குள்ளார கதவை அடைத்த பிற்பாடு இனிமேல் கதவு திறக்கப்படாது, உள்ளர யாரும் நுழையக்கூடாதுங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன கதவில் ஒரு காவலாளி நிற்பான். அவன் வருகிறவர்களை விசாரித்து என்ன செய்வான், உள்ளார அனுப்பி வைப்பான். அதாவது ஓய்வு நாளில் அந்த கதவு அடைக்கப்பட்டுவிடும். இஸ்ரேல் தேசத்திலே ஓய்வு நாளில் அந்த கதவு அடைக்கப்பட்டுவிடும். பெரிய கதவு, சிறிய கதவு வழியாக தான் அந்த நபர்கள் உள்ளே சென்று வருவார்கள். அதுவும் ஒளிமுக வாசலில் நிற்கிறதான காவல்காரன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். சம்டைம்ஸ் வியாபாரிகள் விடுவார்கள். அப்படி இப்படின்ட்டு பேசி கீசி சரி பெரிய கதவை திறக்க முடியாது அப்படிங்கிறப்ப நான் அந்த சின்ன கதவு வழியாக போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தை குனிய வச்சு தலையை தாழ்த்தி ஒடுக்கி இடுக்கி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பது என்பது அரிதான காரியமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இவன் ஒடுக்க மாட்டான். அந்த ஒட்டகம் தன்னை ஒடுக்கினது போல இவன் என்ன செய்ய மாட்டாங்க, தன்னை ஒடுக்க மாட்டான், தன்னை தாழ்த்த மாட்டான். தாழ்ச்சி என்பது ஐஸ்வர்யவான்ட்டே இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்கிறார். பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் செல்வம் 3 முக்கியமான விளைவுகளை மனிதனிடத்தில் ஏற்படுத்துகிறது. ஒன்று, செல்வம் தவறான சுதந்திரத்தை ஊக்குவிக்கிறது. பணம் இருந்தால் எல்லாமே சாதிச்சிட என்னால் முடியும் சொல்லுவாங்க. என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன். நான் யாருக்கும் அடிபணிஞ்சு போகணுன்னு அவசியம் கிடையாது. நான் எதுக்கும் கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் எதுக்கும் யாரையும் சார்ந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட பணம் இருக்குது, பணம் எல்லாவற்றையும் சாதிக்கும் என்ற மனப்பான்மையிலே வாழுகிற வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்கிறேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். லவோதிக்கேயா பட்டணத்தில் இருக்கிற லவோதிக்கேயா சபையை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இந்த லவோதிக்கேயா பட்டணம் கண் மருந்து செய்வதில் தயாரிக்கிறதுல பெயர் போன ஒன்று. அதே போல் டெக்ஸ்டைல் ஆடைகள் உருவாக்குவதிலே தயாரிப்பதிலே மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்கிறதான அந்த பட்டணம். இந்த 2 சோர்ஸும் அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து கொண்டிருந்தது. அதனால் இவங்க எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி அவங்க கவலையே படுறதில்லை. அதனால தான் ஆண்டவர் தாமே அந்த முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்தும்படியாக தான் அந்த லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு இப்படியாக எழுதும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு லேவிஷான ஒரு வாழ்க்கை, ஒரு நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை, பணம் இதெல்லாம் உண்டாக்கிறோம், செல்வம் இதெல்லாம் உண்டாக்கிறோம். அதனால இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தின் முக்கியத்துவத்தை அறியாதபடிக்கு இந்த உலகத்தையே சார்ந்து போகும்படியாக செய்துவிடும் இந்த செல்வம். 2வது, செல்வமானது மக்களை இந்த பூமியிலேயே கட்டி வைத்துவிடும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பூலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்துட்டாக்க ஆவிக்குரிய நினைப்பே இருக்காதுங்க. அந்த செல்வத்தை எப்படி காப்பாற்றலாம், அதை எப்படி பெருக பண்ணலாம், எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், இதே தாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. 3வது காரியம்,
செல்வம் மக்களை சுயநலவாதிகளாக்குகிறது. வாசிப்போம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 22 வசனங்கள் வரைக்கும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. விலை செய்கிறவர் யாருங்க? கர்த்தர். வேதம் சொல்லுகிறது விலை செய்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி. அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்ததான். ஆனாலும் அவன் தன்னை குறித்தே சிந்திக்கிறவனா இருக்கிறான். பாருங்களேன், எதுக்கு ஆண்டவர் விளைய வச்சாரா? நல்லா அவன் மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் பாருங்க, அவன் தன்னை இருக்கிற களஞ்சியத்தை இடித்து பெரிதாய் கட்டி அவன் சொல்லிக்கிறான், நீ நீண்ட நாட்கள் சந்தோஷமா பூரித்து குடித்து சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றான். பாருங்களேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் யாருடையதாக போகுதுன்னு உனக்கு தெரியாதாங்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், செல்வம் விருத்தி அடைகிற போது அதை ஒருவனை சுயநலவாதி ஆக்குகிறது. தாவீது சொல்றாரு பாருங்க, ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது உன் மனதை அதிலே வைக்காதேங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான் தன்னை ஒருபோதும் தாழ்த்த மாட்டான், ஒடுக்க மாட்டான், தன் நிலையிலிருந்து இறங்கி வர மாட்டான். உதாரணத்திற்கு லூக்கா 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்களேன். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் விற்கப்படுகிறேன். அப்ப அந்த ஊழியக்காரனுடைய மனநிலையை பாருங்களேன். அவன் அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கி வருகிறதற்கு அவனுக்கு விருப்பமில்லை. ஐஸ்வர்யவானா இருந்திருக்கிறான். தன்னுடைய எஜமானுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவன் திருடி அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அந்த ஐஸ்வர்ய நிலையிலிருந்து அவனால கீழே வர முடியல. பாருங்களேன், அதனாலே பணம் படைத்தவன், பணத்தின் மீது நம்பிக்கையா இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த பணம் படைத்தவன் பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடுது. எல்லா பணக்காரர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லல. பாருங்களேன், அந்த சகேயு மிகப்பெரிய பணக்காரன். அவன் பாருங்க தன்னை ஒப்பு கொடுத்தான். பாருங்க, அல்லேலூயா. 2வது மாத்தியோ, அவரும் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவரும் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். இரவில் நிக்கோதேமுன்னு ஒரு மனுஷன் வந்தான் பார்த்தீங்களா, அவனும் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவனும் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அரிமத்தியா ஊர் யோசேப்பு பாருங்களேன், அவனும் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவனும் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். எல்லா பணக்காரர்களையும் சொல்ல, பணத்தின் மீது மாத்திரமே நம்பிக்கையாக இருந்து பணத்திற்கு அடிமையாகி போனவர்கள், செல்வத்திற்கு அடிமையாகி போனவர்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கிற காரியத்தை இன்றைக்கு நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். அதனால ஒட்டகம் எப்படி ஊசியின் காதுக்குள்ளார நுழைய முடியும் அப்படின்னு நமக்கு இதுவரைக்கும் குழப்பமாக இருந்திருக்கும். இந்த ஊசியின் காது என்று சொல்லப்படுகிறது ஒரு பட்டணத்தின் பெரிய கதவுக்கு அருகில் இருக்கிற சின்ன கதவு. அந்த சின்ன கதவுல ஒட்டகம் கூட தன்னை தாழ்த்தி ஒடுக்கி போயிடும். ஆனால் பணக்காரன் தன்னை ஒடுக்க மாட்டான், தன்னை தாழ்த்த மாட்டான். அதனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டாம், ஐஸ்வர்யத்தை கொடுத்த கர்த்தர் மீது நாம் நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. ஆமென். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் ஐஸ்வர்ய மயக்கம் இல்லாதவர்களாக, ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர்களாக இல்லாமல் ஆண்டவரே உடைய கிருபையை நம்பி வாழ எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.